எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். HCL நிறுவன தலைவரான சாதனை பெண்மணி ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்களின் சாதனை ரகசியங்கள். HCL நிறுவன தலைவரான ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 19, 1982 என்ற எண்களின் அடிப்படையில் பிறந்த எண் 19 மற்றும் விதி எண் 38 என்ற எண்களின் வழியாக ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்கள் அபாரமான தலைமைத்துவ பண்புகளை கொண்டவராகவும் உறுதியான முடிவுகளை எடுப்பதில் வல்லவராகவும் பெரிய குழுக்களை வழிநடத்தும் அபார திறன் கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்கள் கூர்மையான சிந்தனை, சிறந்த படைப்பாற்றல், தகவல் தொடர்பு மற்றும் வணிக நிர்வாகத்தில் ஆர்வம் கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்கள் சிறந்த பகுப்பாய்வு திறன் மற்றும் அறிவு சார்ந்த சிந்தனை திறன் கொண்டு புதிய தொழில்நுட்ப போக்குகளை அலசி ஆராய்ந்து தான் சார்ந்த நிறுவனத்தின் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்த்துவதற்கு தேவையான கற்றல் மற்றும் ஆழமான மற்றும் உறுதியான செயல்திறன் கொண்டவராக இருக்கிறார். மேலும் ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்கள் வணிகம் சார்ந்த லாப நோக்கத்தை தாண்டி கல்வி மேம்பாடு மற்றும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு போன்ற சமூகம் சார்ந்த அக்கறை கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்கள் தனது செல்வத்தையும் செல்வாக்கையும் சமூக மேம்பாட்டிற்காக பயன்படுத்துவதோடு சமூகம் சார்ந்த உயர்ந்த நோக்கங்களையும் லட்சியங்களையும் கொண்டவராக இருக்கிறார். மேலும் ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்கள் தான் சார்ந்த துறைகளில் தன்னை நிரூபிக்க வேண்டிய கடுமையான சவால்களை தகர்த்தெறிந்து போன்ஃபா லீடர் என்று தன்னை பிறரிடம் அடையாளப்படுத்தும் நெஞ்சிரம் கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்கள் நேரத்தை திறம்பட மற்றும் திறமையாக பயன்படுத்துவதோடு காரியங்களை திட்டமிட்டபடி முடிக்கும் உன்னதமான உத்திகளை கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்கள் பாரம்பரியமான வசதியான மற்றும் அறிவு சார்ந்த குடும்ப சூழலில் பிறந்தவராகவே இருக்கிறார். மேலும் ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்களின் தந்தை சிவ் நாடார் HCL குழுமத்தின் நிறுவனராக இந்தியாவின் தொழில்நுட்பத் துறையில் முன்னோடியாக திகழ்ந்தவர். மேலும் சிவ் நாடார் அவர்கள் தான் சார்ந்த சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை மற்றும் கல்வி தரத்தை மேம்படுத்தவும் ஆர்வம் கொண்டவராக மனித குலத்தை நேசிப்பவராகவும் தன்னை நம்பி வருபவர்களுக்கு மறுக்காமல் உதவி செய்யும் உத்தமராகவும் இருக்கிறார். மேலும் சிவ் நாடார் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மூளைப்புலி என்ற சிறிய கிராமத்தில் சிவ சுப்பிரமணிய நாடார் மற்றும் வாமசுந்தரி தேவிக்கு பிறந்தவர். புகழ்பெற்ற தமிழ் நாளிதழான தினத்தந்தி நிறுவனர் SP ஆதித்தனாரின் சகோதரியே சிவ் நாடார் அவர்களின் மனைவி வாமசுந்தரி தேவியாகும். சிவ் நாடார் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை தமிழ் வழி பள்ளியில் படித்து அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை பட்டத்தை பெற்றதோடு கோயம்புத்தூரில் உள்ள PSG தொழில்நுட்ப கல்லூரியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றார். மேலும் சிவ் நாடார் அவர்கள் புனேவில் ஒரு தனியார் நிறுவனத்தில் சாதாரண வேலையில் திருப்தி அடையாமல் சொந்த முயற்சியில் தனது நண்பர்களுடன் இணைந்து டெல்லியில் ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அதாவது HCL நிறுவனத்தை சொற்ப முதலீட்டில் தொடங்கிய தனது வணிக பயணத்தில் அரசு உதவியோடு தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒரு பெரிய புரட்சிக்கு HCL நிறுவனத்தை உலகளவில் அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனமாக உருவாக்கினார். தனது வணிக வெற்றியை தாண்டி கல்வி மூலம் இந்தியாவின் எதிர்கால தலைமுறைகளை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே சிவ் நாடார் அவர்களுக்கு மேலோங்கி இருந்தது. மேலும் சிவ் நாடார் அவர்கள் தன்னுடைய தாயார் பெயரில் அறக்கட்டளை நிறுவனம் தொடங்கி பல சேவைகள் செய்து வருவதுடன் திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்கு 206 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். இதுபோன்ற புகழ்பெற்ற மற்றும் பாரம்பரியமான பின்னணிகளை கொண்ட ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்கள் டெல்லியில் பிறந்து வசந்த் வேலி பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்ததோடு அமெரிக்காவின் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தின் தகவல் தொடர்பியல் துறையில் அதாவது ரேடியோ, டிவி மற்றும் திரைப்பட பிரிவில் இளங்கலை பட்டத்தை பெற்றதோடு கிளார்க் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்டில் MBA பட்டமும் பெற்றதோடு ஸ்கை நியூஸ் UK மற்றும் CNN அமெரிக்கா போன்ற நிறுவனங்களில் செய்தி தயாரிப்பாளராகவும் பணியாற்றிய பின் தனது 27வது வயதில் தனது தந்தையிடான சிவ் நாடார் அவர்களின் வணிகத்தில் இணைந்தார்.
சிவநாடார் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்து தனது கடின உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையால் HCL போன்ற உலகளாவிய நிறுவனத்தை தொடங்கி இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப வரைபடத்தை மாற்றி அமைத்தார். சிவநாடார் அவர்களின் ஒரே மகளான ரோஷ்னி நாடார் மல்கோத்ரா அவர்கள் தந்தையின் அதே தொலைநோக்குடனும் சமூக அக்கறையோடும் வணிகத்தையும் சமூக பணிகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறார். ரோஷ்னி நாடார் மல்கோத்ரா அவர்களின் விரிவான மற்றும் பல்துறை கல்வி பயணம் வெறும் தகவல்களை கற்றுக்கொள்வதற்கு அப்பால் ஒரு தலைவராக சிந்திக்கவும் சிக்கலான உலகளாவிய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளவும் பல்வேறு துறைகளில் திறம்பட பணியாற்றவும் அவரை தயார்படுத்தியது. சிவநாடார் அவர்கள் கல்விக்கு அளித்த முக்கியத்துவமே ரோஷ்னி நாடார் மல்கோத்ரா அவர்களின் சிறந்த கல்வி பாதைக்கு அடிப்படையாக அமைந்தது. ரோஷ்னி நாடார் மல்கோத்ரா அவர்கள் 2020 ஆண்டு ஜூலை மாதம் தனது தந்தை சிவநாடார் அவர்களிடமிருந்து HCL டெக் நிறுவன தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதோடு இந்தியாவில் ஒரு பட்டியலிடப்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு தலைமை தாங்கும் முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றதோடு நிறுவனத்தின் அனைத்து முடிவுகளுக்கும் ரோஷ்னி நாடார் மல்கோத்ரா அவர்களே பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் சிவநாடார் அறக்கட்டளையின் அறங்காவலரான ரோஷ்னி நாடார் மல்கோத்ரா அவர்கள் தரமான கல்வி மூலம் தகுதி அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்குவதே இந்த அறக்கட்டளையின் நோக்கமாக கொண்டிருந்தார். மேலும் ரோஷ்னி நாடார் மல்கோத்ரா அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வித்யாக்யான் அகாடமியின் மூலம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மற்றும் திறமையான கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச உயர்தர கல்வியை வழங்கும் ஒரு தலைமைத்துவ மற்றும் மாணவர்களுக்கு உந்து சக்தியை கொடுக்கும் தலைவராகவும் தி ஹெபிடேட்ஸ் ட்ரஸ்ட் மூலமாக இந்தியாவின் இயற்கை வாழ்விடங்களையும் பூர்வீக இனங்களையும் மற்றும் நிலையான சுற்றுச்சூழல் அமைப்புகளை உருவாக்குவதும் பாதுகாப்பதும் நோக்கமாக கொண்டிருந்தார் ரோஷ்னி நாடார் மல்கோத்ரா அவர்கள். மேலும் ரோஷ்னி நாடார் மல்கோத்ரா அவர்கள் சர்வதேச அளவில் பல வாரியங்களில் முக்கியமான பதவிகளை வகித்ததோடு வணிகம் மற்றும் சமூக சேவை ஆகிய இரு துறைகளிலும் ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார். முக்கியமாக நியூயார்க்கில் உள்ள ஃபோர்ப்ஸ் பத்திரிகையின் உலகில் 100 சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் தொடர்ந்து இடம் பிடித்துள்ளார். மேலும் ரோஷ்னி நாடார் அவர்கள் 2010 ஆண்டில் சிகார் மல்கோத்ரா அவர்களை திருமணம் செய்து கொண்டார். இவர் குவைத்தில் வளர்ந்தவர். தொழில் முனைவோர் குடும்ப பின்னணியை கொண்டவராகவும் அமெரிக்காவின் பேப்சன் கல்லூரியில் தொழில் முனைவோர் பிரிவில் சிறப்பு பட்டம் பெற்றுள்ளார். மேலும் பேப்சன் கல்லூரியின் உலகளாவிய ஆலோசனை குழுவிலும் உறுப்பினராக இருப்பதோடு HCL ஹெல்த் கேர் நிறுவனத்தின் துணை தலைவராகவும் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாகவும் HCLின் தாய் நிறுவனமான HCL கார்ப்பரேஷனின் இயக்குநர்கள் குழுவிலும் HCL டெக் நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழுவிலும் உறுப்பினராக இருப்பதோடு சிவநாடார் அறக்கட்டளையின் அறங்காவலராகவும் டெல்லி NCR மற்றும் சென்னையில் உள்ள சிவநாடார் பள்ளியின் தலைவராகவும் இருக்கிறார். மேலும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சிவநாடார் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் நிறுவனத்தின் வேந்தராகவும் த ஹெபிடேட்ஸ் ட்ரஸ்டின் அறங்காவலராக இயற்கை வாழ்விடங்களையும் அழிந்து வரும் உயிரினங்களையும் பாதுகாப்பதில் முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார். சிகர் மல்கோத்ரா மற்றும் ரோஷ்னி நாடார் மல்கோத்ரா அவர்களுக்கு அர்மான் மற்றும் ஜவஹான் என்ற 2 மகன்கள் உள்ளனர். மேலும் ரோஷ்னி நாடார் மல்கோத்ரா அவர்களின் முதிர்ந்த பருவத்தில் ஆழமான தலைமைத்துவம் கொண்டு இளம் தலைமுறைகளுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இந்தியாவின் தொழில்நுட்ப எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இன்னும் தீவிரமாக ஈடுபட்டு பல சாதனைகள் மற்றும் விருதுகளை பெறுபவராகவும் சமூக வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் சமூகத்தில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் புதுமையான மாற்றங்களை உருவாக்குவதோடு சர்வதேச அமைப்புகளுடன் அவரது தொடர்புகள் மேலும் வலுவடைந்து நிலைத்த நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைவதில் இன்னும் தீவிரமாக செயல்படுவதோடு எந்த ஒரு சூழ்நிலையையும் அமைதியாகவும் உறுதியாகவும் எதிர்கொள்வதோடு பெண் தலைமைத்துவத்திற்கான ஒரு முக்கிய முன்மாதிரியாக ரோஷ்னி நாடார் மல்கோத்ரா அவர்கள் தொடர்ந்து திகழ்வதோடு இளம் பெண்களுக்கு தொழில் முனைவோர் பெரு நிறுவன தலைமை மற்றும் சமூக பங்களிப்பு ஆகியவற்றில் உத்வேகமாக இருந்து நல்வழி காட்டுவார்.
மேலும் ரோஷினி நாடார் மல்கோத்ரா அவர்கள் தனது சொந்த தனித்துவமான வழியில் ஒரு மிகப்பெரிய நேர்மறை மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்குவதோடு உலகமே வியந்து பார்க்கும் உன்னதமான நிலையை அடைவார். நன்றி, வணக்கம்.